ஆண்டவருடைய மகிமைக்காக கொஞ்ச காலமாகவே நான் புதன்கிழமைகளில் நடக்கிற பணியாளர் கூட்டத்துக்கு போகிறே இல்லை. போயா கூட்டங்களுக்கும் ஒழுங்காக மாறதில்லை. மற்றது இந்த 8 உரைகள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் பிரதர் என்னட்ட கேட்டார், ஒரு உரையை கொடுக்கலுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை பிரதர் நான் கொடுக்கல சொன்னேன். அப்போ கொஞ்ச காலமாக எனக்கு தரப்பட்ட அழைப்புகளை நான் புறந்தள்ளி கொண்டு இருந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் வச்சிருந்தேன். அந்த காரணங்கள் எல்லாம் அப்போ எனக்கு சரி என்று பட்டது. என்னுடைய காரணங்கள் எல்லாம் நான் இப்படி நடக்கிறதுக்கு சரி என்று அப்போ பட்டது. அப்போ 8 உரைகள் நடந்து கொண்டு கேட்குள்ள அந்த 8 உரைகள் கொட்டாஞ்சேனியில் தான் நடந்தது. இப்போ இந்த 8 உரைகள்லேயும் நான் 1-2 பங்கு பெற்றேன். மற்றதுகளில் அப்பப்போ பங்கு பெற்றேன். என்னோட உண்மையான அதை கேட்குற மனநிலையில இல்லை, கொட்டாஞ்சேனியில் நடக்கிறதால. அப்போ நாங்கள் கொட்டாஞ்சேனியில் இருக்கிறோம். நம்ம கட்டாயம் அப்பப்போ இருக்க போய் முகத்தை காட்டணும்ன்றதான் என்னுடைய உள்நோக்கம். மறுபடி எத்தனையோ நேரம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த உரைகள்ட்டு ஒரு அசட்டை தனம் ஒன்று இருந்தது. அதே கதையே திரும்ப திரும்ப ஆக்கன்னு சொல்லுவாங்க, கேட்ட உரைகள் தானேன்னு ஒரு அசட்டத்தனத்தோட. ஆனால் கொட்டாஞ்சேரியில் நடக்கிறபடியால் அப்பப்போ போகணும்னு மனநிலையோட 1-2 தவற விட்டுட்டு அப்படி போய் வந்து கொண்டு இருந்தேன். கடைசி அர்ப்பண உரைக்கு நான் முடிவெடுத்தேன். காலையில இருந்து பின்னேரம் வரையும் இந்த உரைகள் நடக்க போது. பின்னேரம் பூசை இருக்குது. அப்போ நான் எனக்கு ஒரு பிளான் ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தேன். என்னென்னா, காலையிலேருந்து பின்னேரம் மட்டும் போய் அங்கே இருக்க இயலாது, மற்ற வேலைகளும் இருக்குது. அதனால் நான் காலையில் கொஞ்ச நேரம் போயிட்டு ஆரம்பத்துக்கு போயிட்டு பிறகு உள்கிட்ட வந்துட்டு திரும்ப என்னுடைய வேலைகளை முடிச்சுக்கொண்டு திரும்ப இடையில போய் மகளிருக்கு மேலே போய் திரும்ப அதுக்குள்ளே அங்கே போவோம்ட்டு இப்படி நான் பிளான் வரைஞ்சு கொண்டு நான் இருந்துட்டு மது டீச்சருக்குன்னு சொன்னேன். இப்படி பிடித்தாங்க. சரி என்றது நான் 8வது உரைக்கு போகிறேன். 8வது உரைக்கு போனால் உண்மையாகவே அந்த இடத்துல என்னுடைய திட்டங்கள் எல்லாம் அங்கே தவிடு பொடியானதை நான் உணர்ந்தேன். பிரதர் தான் அன்றைக்கு அந்த உரையை 8வது உரையை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த உரையை இதுக்கு முதல்ல நான் கேட்டிருக்கிறேன், பிரதர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்தளவு ஆழமாக எனக்கு அந்த உரைகள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரையில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த ஒரு வார்த்தை என்னை உண்மையாகவே குத்தி கிழிச்சதை நான் உணர்ந்தேன். அதோடைய வார்த்தை அந்த இரு பக்கம் கருக்கு வாய்ந்த கூர் போல எனக்குள்ள அந்த குத்தினதை நான் உணர்ந்தேன். என்னடா அப்போ பிரதர் சொன்னார், என்ன எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை இயேசுவை நான் பிழைகள் செய்யும் பொழுது அல்லது கீழ்படியாமல் இருக்கும் பொழுது அல்லது தாழ்ச்சி இல்லாமல் நடக்கும் பொழுது அல்லது ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் தனிமைப்படுத்துகிறேன். அதே போல நான் யாருக்கு உதாரணத்துக்கு பிரதர் என்னட்ட உரையோட எடுக்க சொல்லி கேட்டார். அதை நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஏதான்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற இயேசுவையும் நான் தனிமைப்படுத்துறேன்றதை அழகா விளங்கப்படுத்தினார். அது என்ன உண்மையாகவே உடைச்சது, அந்த வார்த்தை என்ன உடைச்சது. அது எனக்கு சரியான அண்டையிலிருந்து அந்த நேரத்தில் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து எனக்கு தெரியாத பல பிள்ளைகளை நான் சரி என்று நினைச்சு கொண்டிருந்த விஷயங்களை கடவுள் எனக்கு காட்டினார். இதுகளும் பிள்ளை. அப்போ எனக்கு இருந்ததை விட ஒரு நிம்மதி இல்லாம இந்த குப்பையை கிளறி விட்ட ஒரு ஃபீல், குப்பையை கிளறி விட்ட ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. அதாவது தெரியாத விஷயங்கள், தெரியாத பக்கங்கள், நான் பார்த்த விதம் ஒரு விதம், நான் பார்த்த பக்கம் இன்னொன்று, ஆனால் பார்க்காத பக்கங்கள் நிறைய இருந்தது ஆண்டவர் காட்டினார். இந்த 8வது உரையோட நான் எனக்கு உண்மையாகவே மனம் குத்துண்டவளாகத்தான் நான் விட்ட போனேன். பிறகு 9வது உரை. ஆனாலும் நான் சனிக்கிழமை முழுக்க நிற்கிறது இல்லை தான் நினச்சிக்கணும். நான் எனக்கு 2-3 வேலைகள் இருந்தது. ஆனால் நான் காலையில் வந்தேன், சனிக்கிழமை காலையில் வந்தேன்.
காலையிலிருந்து மாலை வரை நான் அந்த முழு நாள் நடந்த அந்த அர்ப்பண ஞான ஒழுக்கத்துல எந்த விதமான பராக்குகள், எந்த விதமான ஒரு என்னன்னு சொல்றது, எந்த விதமான ஒரு தடங்கல்கள் இல்லாம நான் அது அந்த நாள் ஒரு அருமையா போய்கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த நேரம் பிரதர் என்ன கூப்பிட்டு என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டினான். நான் ஒரு விரால் மீனை போல பிடிக்க நழுவி போறத இந்த நாட்கள்ல நான் உணர்ந்தேன்னு சொன்னார் பிரதர். என்னத்தை கொடுத்தாலும் வேணாம், போயா கூட்டத்துக்கு வார இல்லை, எனது பணியாளர் கூட்டத்துக்கு வாரதில்லை. அப்ப நழுவி போறத நான் உணர்ந்ததாக அவர் எனக்கு சொன்னார். அதே போல இன்னொன்னையும் சொன்னார். அந்த உயிர் எடுத்திருந்தால், நான் தந்த நேரம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால், என்னுடைய சுமை என்னுடைய பாரம், அந்த வார்த்தை அந்த சனிக்கிழமை எனக்கு சரியான வேதனையை கொடுத்தது. நான் அப்படி நினைக்காத ஒரு பக்கத்தை ஆண்டவர் காட்டினார். என்னன்னா, பிரதருக்கு உரை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, 5 இல்லை 10 இல்லை அவருக்கு ஒரு ரெடியா கொடுக்கல. ஆனா அந்த நேரம் வாழ்ந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வாழ்ந்த வார்த்தையா தான் நான் அதை எடுத்தேன். அவர் சொன்னார், கொண்டு எடுத்திருந்தால், ஒரு உரி எடுத்திருந்தால் என்னுடைய பாரத்தை, என்னுடைய சுமையை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே என்று சொன்னார். அது உண்மையா சரியான திரும்ப ஏற்கனவே என்னன்னு சொல்றது, மரியான மரத்திலிருந்து விழுந்தவனை மாடேறி மிதிச்ச கதை. சனிக்கிழமையே வேதனையோட இருந்தனா, ஞாயிற்றுக்கிழமை இப்படி சொல்ல இன்னும் மனம் தஞ்சு போயிட்டு. அப்ப அதுக்கு பிறகு சரியான மனவர்த்தமாக இருந்தது, கவலையாகவும் இருந்தது. அந்த ஒரு உடைதலோட தான் அந்த முழு நாள் அர்ப்பண ஞான ஒடுக்கத்தில் பங்கு பெற்றினேன்.